என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. பாத்தியா சாம், உன் லவர் எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கான். எங்களெல்லாம் தூங்க விடாம அவ எப்படி தூங்குறா பாத்தியா? பாவம், அவன் நல்லா தூங்கட்டும். நல்லா தூங்கிட்டுண்டா எங்களெல்லாம் முழிக்க சொல்லிட்டு இவ எப்படி தூங்குறா பாத்தியா? கதையை சொல்லிட்டு அக்கா நீங்களாம் தூங்கிராதீங்க, அண்ணா நீங்களாம் தூங்கிராதீங்கன்னு சொல்லிட்டு இவ நல்லா தூங்குறா. அக்கா அவ அப்பே இருந்து தூக்கம் வருதுன்னாக்கா, அதனாலதான் தூங்கிட்டா. இத போய் பெட்ரூம்ல படுத்தாத தூங்கலாம், இங்க படுத்து தூங்க எங்களுக்கு தான்டா கால் வலிக்குது. நீ அஞ்சலியே தாக்கு பிடிச்சிட்டு இருக்க, நான் என் வைஃப தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு? அதுக்காக அக்கா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுக்கா. அரே நாங்களடா எந்திரச்ச உடனே எப்படி திட்டுறான்னு மட்டும் பாரு. நீங்களாம் தூங்க வேணாம்னு தானே சொன்ன, எதுக்கு தூங்குனீங்கன்னு கேப்பா. நம்ம தூங்கவே இல்ல, ஆனாலும் அவ தூங்கிட்டான்னு சொல்லி நம்ம எல்லாம் தூங்கிருப்போம்னு நினைச்சு கேப்பா. அக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா. ஆமாண்டா, உன் வைஃப் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு தானே நான் இருக்கேன். அஞ்சலியாவது மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி எக்ஸாம் எழுத போவா. அவ என்னடா பண்றா? அவ ஆபீஸ் போகணும்ல. சப்போர்ட் ஜாஸ்தியா வருது, வாயை வடிக்கிறனால ஏன் பாரு சாம். ஜோ கொழுப்பு அவ்வளவுதான் சாம், வேற ஒண்ணும் இல்ல. பாவுக்கா அவளே நைட்ல இருந்து தூங்கலக்கா. நைட்ல இருந்து தூங்காம உன் வைஃப் என்னடா பண்ணிட்டு இருந்தா? இல்ல அஜய் கூட மாடியில போய் உட்காந்து தூங்கினாலும் அங்க ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்க்கா. அதுக்கப்புறம் கீழே சண்டை போட வந்துட்டாக்கா, அதனாலதான் தூங்கி இருக்க மாட்டா. நானுமே சவுண்ட் வந்ததுல இருந்து தூங்கவே இல்லடா. நான் உட்கார்ந்துட்டு இருக்கலையா? உன் அக்காவை மட்டும் நம்பிடாத, அவளும் தூங்க மாட்டா, இருக்கவங்களையும் தூங்க விட மாட்டா. அமைதியா வா நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லும் போது ஏதோ சவுண்ட் வருது, ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவர் கணக்குறாரு கொஞ்சம் லூசுடா, வேற ஒண்ணும் இல்ல. அருமா உனக்கு கண்ணுக்கு நான் லூசா தான் தெரிவேன். இப்போ ஏன்னா உன்ன குறை சொல்றேன்ல, அதனால லூசா தான் தெரிவேன். சாம் நீயே சொல்ல, ஒரு சவுண்ட் கேட்டா எந்திரிச்சு வரணுமா வரக்கூடாதா? எழுப்பியுமே வரல, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டேன். நான் எவ்வளவு தூரம் எழுப்பிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தாரு, அதனால தான் தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டேன். பாத்தியாடா உன் அக்காவை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு. ஆமா மாமா, நீங்க ரொம்ப பாவம் மாமா. நல்லா சப்போர்ட் பண்றா நீயும். நான் இங்க உன் வைஃபை பிடிச்சு திட்டிட்டு இருக்கேன், கொஞ்சமா செந்திரிக்கிறாள பத்தியா? நல்லா தூங்குறா. அங்க பாரு அஞ்சலியும் தானே தூங்கிட்டு இருக்கா. அவ சின்ன குழந்தைடா. இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுக்கா, இன்னமும் சின்ன குழந்தை இல்ல. அப்பப்பா இந்த வீட்டுல எல்லாரும் சின்ன குழந்தை. வாய் முடிச்சு கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? காலையில ஆபீஸ் போடும், காலேஜ் போடும், இதெல்லாம் நினைக்கிறது இல்ல. அவங்க தூங்கிட்டாங்க, நம்ம தூங்கல. என் கையில அதானே போறாம. இல்ல ஜெய், இவ்ளோ சண்டேடியோ குளுகுளமா தூங்கிட்டு இருக்காங்களே, அதுதான் பாத்துட்டு இருக்கேன். அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, நிம்மதியான மனசு படுத்த உடனே தூங்கிருமா. அதான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிரச்சனையை தலைக்கு மேல வைக்கல, அதனாலதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன சொல்ற? அதானே அக்கா உன்னால சொல்லவே, நான் படுத்த உடனே தூங்குவேன் நல்லாவே தெரியும். இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கனால தூங்கல, இல்லாட்டினா தூங்கி இருப்ப. 4 மணி வரைக்கும் நல்லா தானே தூங்குற நீ. இவ்ளோ இது பண்றீங்களேடா. ஷாலோட அப்பா அங்க தேடிட்டு இருக்க போறாரா? ஐயோ கையில அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கலாம். ஆனாலும் உன் ஃப்ரெண்ட் உஷா தான்டா அஜய். என் ஃப்ரெண்டுக்கா என்ன மாதிரி தான் இருப்பா, கொஞ்சம் மூலக்காரி அவ்வளவுதான். யாரு சார் உங்க ஃப்ரெண்டு? கொஞ்சம் மூலக்காரி அதானே. அவ வாய் இருக்கே வாய், அப்பப்பா முடியலப்பா. இங்க இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் போகுது அவங்க வாய். சார் உனக்கு ஏத்தவா அவ தானடா. நீ சொல்லுவடா, நீ நல்லா சொல்லுவ. ஏன் சார் உங்க தங்கச்சி மட்டும் வாய் ரொம்ப கம்மியோ? அவ வாயெல்லாம் சொல்லவே தேவையில்ல. வாயாவது வண்டலூர் ஜூ வரைக்கும் தான். அவ வாய் எங்க போகுதுன்னே தெரியாது. ஆக மொத்தத்துல உங்க வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரின்னு சொல்லு. கரெக்ட் ராஜய், நீ தாண்டா இந்த மனசை புரிஞ்சு வச்சிருக்க. டேஜி எனக்கு ஒண்ணு புரியல, நைட் டைம்ல எதுக்குடா கோச் விட்டு? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, ஒரு 5 o'clock போகணும். எந்திரிச்சு கிளம்ப முடியாதுன்னு கிளம்பிட்டு தூங்கிட்டேன். அப்படியே தூங்கல, முழிச்சிட்டு தான் இருந்தேன், அதனாலதான். பிரில்லியன்ட் ராஜய். ஆமா நீ தான் 5 மணிக்கு போகலே. அதான் என்னோட கிறகம் போகலையே, அப்புறம் என்ன? இவ்ளோ டிப்டாப்பா எங்கடா போற? அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், பொண்ணு பார்க்க போனேன். எந்த ஊர்ல 5 மணிக்கு உனக்கு பொண்ணு பார்க்க வராங்க? நீ வேற கடுப்பேத்தாத. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருந்துச்சா 5 மணிக்கு, அதான். அவளும் இன்வைட் பண்ணிருந்தாங்க, வரேன்னு சொன்னா நான் வரவே இல்லை. அவளும் தூங்குறா, நானும் போகவே இல்லை. நல்ல ஃப்ரெண்ட், அவ வாயில மட்டும் தான் சொல்லுவா நானும் வரேன்னு சொல்லிட்டானா வரமாட்டா. அதுவும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்செல்லாம் வரவே மாட்டாப்பா. ஹாய் சாம், குட் மார்னிங். ஜோ அவ கண்ணுக்கு பாத்தீங்களா? சாம் மட்டும் தான் தெரியறா. இங்க இவ்ளோ பேர் இருக்காங்க, ஏதாவது கேக்குறாளா? இதனைக்கு பின்னாடி அவ ஃப்ரெண்ட் அஜய் இருக்காங்க, அப்ப கூட கணக்கு தெரியல. கொஞ்ச நேரம் தூங்க வர்றீங்களா? கீச் கீச்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. அதான் இப்படியே கத்துவீங்க கீச் கீச். நான் எந்திரிச்சு எக்ஸாம் எழுத போகணும்னு தெரியுமா தெரியாது? அப்புறம் எதுக்கு கீச் கீச்னு கத்திட்டு இருக்கீங்க? சாரிமா, நாங்க தான் தெரியாம கத்திட்டோம். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே, நாங்களாம் முழிச்சிட்டு இருந்தோம்ல. என்னக்கா சொல்றீங்க? தூங்கி இருக்கலாம்லக்கா, நாங்க தூங்கிட்டோம். நீங்களும் தூங்க வேண்டியதானே? அம்மா தூங்குற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க, அதனால நாங்க தூங்குறோம். அக்கா எங்க தூக்கத்துக்கு எந்த கெடுதலும் வரலையே, உங்க தூக்கத்துக்கு என்ன கெடுதல் வந்துச்சு? எல்லா கெடுதலும் பக்கத்துலயே வச்சுட்டு தூங்க முடியுமாமா? அக்கா அப்படி சொல்ல மாட்டாங்க, குத்தவல நெஞ்சு தூங்காதான். எனக்கும் ஷாலோனிக்கு எந்த குத்தம் இல்லாத நெஞ்சா இருந்திருக்கும், அதனால நாங்க படுத்த உடனே தூங்கிருப்போம். என்ன ஷாலோனி? கரெக்டா? நீ சொல்றதா கரெக்ட். இவங்க எல்லாத்துக்கும் குத்தவல நெஞ்சா போயிடுச்சு. வா நம்ம போய் கிளம்புவோம். என்னக்கா வாசல் தெரிச்சு கோலம் போலியா? இவங்களெல்லாம் வச்சு வாசல் தெரிச்சு கோலம் போட்டுருக்கலாம்லக்கா. சும்மா வெட்டியா தானக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போட வச்சிருக்கலாம்லக்கா. 3 வீட்டுக்கு 3 நாள் அனுப்பிச்சு விட்டுருந்தீங்கன்னா நேரம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இது கூட உங்களுக்கு தெரியலக்கா, போங்கக்கா. ஆமாமா சொல்லுவ, நீ நல்லா சொல்லுவ. ஆமா, நான் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அதுவாது செஞ்சிருக்கலாம்ல. ஒரு வேலை முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது கூட உங்களுக்கு தெரியல, போங்க.
போங்கடா. ஏய் சாம், அவள அமைதியா இருக்க சொல்லு, நீ தான் என்கிட்ட இருந்து அடி வாங்குவ. அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சா நான் ஏன் மாமா இங்க உட்காந்துட்டு இருக்க போறேன்? ஆக மொத்தத்துல இந்த வீட்ல பொண்ணுங்க சொல்றதா கேட்கணும் அதானே? அதேதான் அஜய், இங்க பொண்ணுங்க சொல்றதுதான் நம்ம எல்லாம் கேட்கணும். சரி ஓகே ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எக்ஸாம் எழுத போறேன். பை பை. இப்ப நான் எங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகுவேன்? அங்க போனா கண்டிப்பா திட்டுவாங்க. உனக்காகவே ஒரு ரூம் காத்துட்டு இருக்கலாம், அப்புறம் என்ன? ஐயோ அஜய், உங்க கூடயா? என் கூட இல்லாம எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்கேயும் நீ ஃப்ரெஷ் அப் ஆகலாம். ஆகலாம். ஆமா, ரொம்ப பண்ணாத. ஷாலுவும் அங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிருக்காவா? அப்போ ஓகேப்பா. டேய் அஜய், வீட்டுக்கு. ஏன் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதா? அவ்வளவு மோசமானவளா இல்ல, ரொம்ப பண்ணாத. ஏய் அதுக்கல்ல, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு எனக்கே தெரியும். அந்த விஷயம் எதை சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ சாருக்கு புரியலையா? அங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? அதுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ல, அங்க போய் தெரிஞ்சுக்கோ. அஞ்சலி, இப்ப சொல்ல, உனக்கு பிடிச்ச கலர் எது? அண்ணி உங்களுக்கே தெரியுமா நீ? அச்சோ, கலரை பத்தி தான் பேசிட்டு இருக்கல இவ்வளவு நேரம். இப்ப நான் என்ன பண்றது? ஜோலி முடிஞ்சிச்சுடா. இதுதான் அவசரப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட கூடாது. அஜய் இப்ப புரிஞ்சுச்சா? நல்லாவே புரிஞ்சிச்சுமா. சரி ஓகே, நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் அந்த வீட்ல தான் வந்து வாழ போறா, சரியா? திரும்பி பெயிண்ட் எல்லாம் மாத்த முடியாது. அச்சோ, இப்ப என்ன பண்றது? அமைதி அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. நீ சொல்லுங்க, நீ உங்களுக்கு தான் தெரியுமே. இல்லடா சும்மா கேட்ட அவ்வளவுதான். போற இடத்துல ஷாக் மட்டும் ஆக கூடாது, ஓகேவா? நான் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கலாம், அதனாலதான். சரியா? பென்ஸ்டண்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், சரியா? ஓகே, நீ நான் போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி போ. ஐயே, என்ன ரூம் இது? பார்த்தா தெரியல ஹால். அது நல்லா தெரியுது. என்ன தலைவாணி எல்லாம் கீழே செதறி கிடக்கு. ஒரு பையன் இருக்க வீடு இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. கண்டுக்கலப்பா, கண்டுக்கல. கலர் சூப்பர், எனக்கு பிடிச்ச கலர் அப்படியே இருக்கு. எனக்கு பிடிக்குமே தான் அடிச்சு வச்சிருந்தேன். என்ன நானும் சொல்ல முடியல, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும் போல. ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும். சரி ஃப்ரெஷ் அப் ஆகணும். ரூம் எங்க இருக்கு? ஓ, நீ இந்த வீட்டுக்கு வந்தது இல்ல, வா பெட்ரூமுக்கு காட்டுறேன். சரி ஓகே, வாங்க போலாம். பெட்ரூம் கியூட்டா இருக்கு. என்ன உங்களுக்கு ஆரஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும் போல. எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். ஓஹோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு கலர். சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். சரிமா, போ. ஐயோ அண்ணி, நீங்க நீங்க மேடம் Dress எடுக்காமலே வந்துட்டீங்களே. யார் Dress தருது? அம்மா இல்ல, அதெல்லாம் அம்மா வீட்ல இருக்கே. சொல்லு சாரி கொடுக்க முடியாதுடா. சொல்லு ப்ளீஸ் டி, நான் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடு. இத நிறைய வாங்கி வச்சிருப்பியா? அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ப்ளீஸ் கொடுத்துரு. சரி, நானே வச்சிருக்கேன், எடுத்து கொடுக்கட்டுமா? ஓகே, நீ எடுத்து கொடுங்க. நான் வாங்கி வச்சிருக்கிறதுல ஏதாவது ஒன்று எடுத்து கொடு. நீ எடுத்து கொடுக்கறது அமைதியாடுறா. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாங்க ஏதாவது பேச முடியுமா? நாங்களே எதுவும் பேசலையே. போ. போறேன்டா. ஆமா, எடுத்து கொடுக்குறேன். ஓகே, வாங்க. சரி ஓகே, நீ அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேடா, நீ போ. அஞ்சலி எடுத்து கொடுக்குறேன். சரி, உங்க அண்ணன் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அங்க கபோர்ட் குள்ள இருக்கும், எடுத்துக்கோ. அக்கா எல்லாரும் சொல்லிருக்காங்க இன்னைக்கு நீ சாரி தான் கட்டணும். ஐயோ, நீங்க வேற சாரி எனக்கு கட்ட தெரியாதே. ஒண்ணுல நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெயிட் பண்ணு. வேற Dress அங்க இருக்கோ, அதை எடுத்து போட்டுக்கோ, நான் வந்துடுறேன். அதுக்கு நான் அந்த Dress-ஏ போட்டுக்குவேனே. இல்லப்பா, இன்னைக்கு நீ சாரி தான் கட்டணும். சரி ஓகே. நமக்கு என்னைக்கு சாரி கட்டுற பழக்கம்லாம் இருக்கு இன்னைக்கு கட்டுறதுக்கு. முடியலடா சாமி. இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற சாரியே கட்டிட்டு போக முடியும். என்ன பண்றது? அதான் பண்ணணும். யாரும் நீ போயே 1/2 hour ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் குளிக்காம? அஞ்சலி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன், நீ வா. ஓகே அஜய். ஒரு மின்சார பார்வையின் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான். ஹலோ, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாது. லூசு தரமாவா வருவீங்க? அப்பப்பா, எனக்கு தான் கண்ணு தெரியல, நீ தான் வந்து இடிச்ச. நான் வந்து இடிச்சேன். யாரால? உங்களால. நீங்க நடந்து வந்தனால தானே நான் இடிச்சேன். உன்னை யாருமா பின்னாடியே பாத்துட்டு வர சொன்னது? பின்னாடியே பாத்துட்டு வந்தாலும் நான் வரேன் நீங்க சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? மொத்தம் பழியும் என் மேலதான் இருக்குன்னு சொல்ற, அதானே? அதுதான் உண்மை. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அதான். உன்னை கூப்பிட்டல ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு என்ன சொல்லணும்? நீங்களா கூப்பிட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? இனிமே மேடம் இங்க தானே இருப்பீங்க, பாத்துக்கிறேன். அத சொல்ல முடியாது. நான் என் அக்கா வீட்ல கூட இருக்கலாம். உங்க அக்கா வீட்ல நீ இருந்துருவ. அது சான்ஸ் இருக்குப்பா நிறைய. பாருங்க, உங்கனால தான் கால் வலிக்குது. ஏமா, நீ தெரியாம வந்து இடிச்சிட்டு என்ன சொல்ற? நீங்க வரீங்கன்னு சொல்லிருந்தா நான் பொறுமையா நடந்து வந்திருப்பேன்ல. சரி, என் மேலதான் தப்பு, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, போ. அம்மா ஷாலு சாரி எடுத்து கொடுத்துட்டாளா? சாரி எடுத்து கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, இங்க இருக்க கபட்குள்ள வெறும் சாரி மட்டும் தான் இருக்கும், அதான் கேட்டேன். ஓஹோ, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். ஏமா, அம்மாவோட சாரி எல்லாம் வீட்ல இருக்க கூடாதான்னு? இருக்கலாம். 1 மந்த்க்கு தான் வந்திருக்கீங்க, எடுத்துட்டு வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, 1 மந்த் கழிச்சு நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நான் இங்கே இருந்துக்குவேன். நீங்க போனா போங்க, போகாட்டி போங்க. நான் தான் உன் புருஷன், ஞாபகம் இருக்கா? சரி, உங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல போறீங்க? உண்மையை சொல்ல போறேன். ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா ஏத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்பிட்டே இருங்க. என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு. இப்போ சொல்றேன், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகேவா? போதுமா, நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எப்பவோ தெரியும், விடு. இந்த அட்வான்டேஜ் எடுக்கிறது இதெல்லாம் தேவையில்ல, சரியா? எதுவும் எடுக்கலாமா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, போ. சரி, வரதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட் ஷாலுவாணி கிட்ட சொல்லி வச்சிருங்க. சொல்றேன், எதுக்காக? அவங்க தான் எனக்கு சாரி கட்டி விடணும். போ, மேடமுக்கு சாரி கட்ட தெரியாது. எனக்கு அப்பையில இருந்து ஒன்னு அம்மா கட்டி விடுவாங்க, இல்லாட்டினா அக்கா கட்டி விடுவாங்க.
விடுவாங்க, இல்லாட்டினா அண்ணி கட்டி விடுவாங்க. இப்போ அண்ணி வந்து கட்டி விடுறேன்னாங்க. மொத்தத்துல எத்தனை டைம் கட்டியிருப்ப நீ? அன்னைக்கு அந்த வருண் பார்க்க வரும்போது அன்னைக்கு தான் நான் முத டைம் கட்டினேன், அவ்வளவுதான். ஒரே டைம் கட்டியிருக்க 3 பேர் கட்டி விடுவாங்களான்னு உனக்கு இல்ல கட்டி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கட்டினது இல்ல. சரிம்மா, நீ இப்போ நீ வரத்துக்குள்ள உங்க அண்ணியே கூப்பிட்டு வைக்கிற. மறக்காம கூப்பிட்டு வச்சிருங்க, எங்கேயோ கற்பனையில இருக்காதீங்க. மறக்காம உங்க அண்ணியை கூப்பிட்டு வச்சிடறமா போ. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில வரும்போது அண்ணி இருக்கணும், இல்லாட்டினா உங்களை தான் அடிப்பேன். நல்லா அடிப்பமா, அது வரைக்கும் என் கை பூசப்பட்டு இருக்கும்னு நினைச்சியோ? உங்க அண்ணி வரலன்னா உங்க அண்ணி அடி, எதுக்கு என்ன அடிக்கிற? எங்க அண்ணி உங்க ஃப்ரெண்டு தானே? சூர்யாக்கு அப்புறம் எங்க அண்ணிக்கு நீங்க தான் ஃப்ரெண்டா வந்திருக்கீங்க, அப்ப நீங்க தானே எல்லாமே. அதனால நான் சொல்றேன், உடனே கூப்பிட்டு வச்சிருங்க. நான் வந்து மட்டும் உங்க அண்ணி வரல, அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்டு மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணாங்க, அவ்வளவுதான். எனக்கு எக்ஸாம்க்கு வர டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா என் ஃப்ரெண்ட வர சொல்றேமா. என் ஃப்ரெண்டு சீக்கிரம் வந்து என் வைஃபுக்கு சாரி கட்டி விட சொல்றேன் போ. உங்க வைஃப் கிடையாது, உங்க ஃப்ரெண்டு. சரிம்மா, என் ஃப்ரெண்டுக்கு சீக்கிரம் வந்து சாரி கட்டி விட சொல்றேன். சாரி கட்டத்துல வாய் மட்டும் பத்தியா? அதெல்லாம் கட்டினதே இல்ல, அதனால எனக்கு கட்ட தெரியாது. வாய் பேசினதேவா இல்ல பேசியிருக்கேன், அதனால வாய் பேச தெரியும். ரொம்ப நல்ல விளக்கத்தை கொடுத்துட்டேமா நீ. என்கிட்ட டக்குன்னு யாராவது ஒண்ணு கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவேன். டக்குன்னு கேட்டா டக்குன்னு சொல்றது. அந்த வருண் கிட்ட மட்டும் ஏன் பேசல? அவன்லாம் மனுஷனே கிடையாது, அவன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஓ மேடம், பேச விருப்பம் இல்லன்னா எதுவும் பேச மாட்டீங்க. ஆமா, பிடிக்காதவங்க கிட்ட எதுக்கு பேசிட்டு அவாய்ட் பண்ணிடணும்ல. அம்மம்மா, உன்னோட அவாய்ட் நல்லாவே எனக்கு தெரியும். தெரியுதுல. உங்க ஃப்ரெண்ட் சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் உள்ளார ஃப்ரெஷ் அப் ஆகும்போது நீங்க கூப்பிடல, அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஃப்ரெண்ட கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க என் கையில அப்புறம் நீங்க செத்தீங்க. போமா தாயே, நீ வரதுக்குள்ள உங்க அண்ணி இங்க இருப்பாங்க. ஓகே ஓகே, சீக்கிரம் வர சொல்லிருங்க. அம்மா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, அதுக்குள்ள இங்க நிப்பா. ஆமாண்டா, வந்து நிப்ப. அவ சாரி கட்டுறதுக்கு நான் வந்து நிப்பேன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, அவதான் உன்னை கூப்பிட்டு இருந்தா. உன்னோட வைஃப் தானே, நீ தான் சொல்லணும். நான் சொல்றத அவ கேட்டுட்டாதான் அதிசயம். ஏன்டா எல்லாம் இப்படி கோலையா இருக்கீங்க? அது என்னப்பா, உன் புருஷன் இருந்தா அது மரியாதை, நாங்களா இருக்க கூடாதா? அவனையும் சேர்த்து தான் சொல்றேன். மதியானமாவது அந்த மேரேஜுக்கு போயிட்டு வரணும்ல. ஆமா, போகணும் தான். அப்புறம் என்ன மேடம் சுடி போட்டிருக்கீங்க? இல்ல, சாரி கட்டிட்டு வந்தேன்னு என் வைஃபுக்கு கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏன் சாரி கலைஞ்சிரும், அதனால தான் போய் கட்டிக்கலான்னு. நான் கூட மேடம் வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்துருவா. அப்பா வேற போயிட்டு வாங்கன்னு இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க. போயிட்டு வரணும். சார் எப்ப வர போறீங்க? எக்ஸாம் இருக்கு, அப்படி இருக்கு நீங்க. மதியானத்துக்குள்ள முடிஞ்சிரும், நான் வந்துடுறேன். சரி ஓகே, நானும் வந்துடுறேன். நான் போய் உன் வைஃப் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டானா சாரி கட்டிட்டு நான் போறேன். சரி ஓகே. சாம் அவன் இந்நேரம் கிளம்பிருப்பான். சாம் எங்க வீட்டுக்கு போனானா? ஆமா, வீட்டுக்கு போனான். அங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கறதுக்காக போனான். சரி, சாம் கிட்ட வந்த உடனே கேளு என்னாச்சுன்ட்டு. சரி ஓகே, அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ அவளுக்கு சாரி கட்டிட்டு வா, நான் வெளில நின்னுட்டு இருக்கேன். சரி ஓகேடா. ஓய் சீக்கிரம் வா. இன்னொரு 5 நிமிஷம் வந்துட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆக போனால எங்க போனான்னு தெரியல. 1/2 hour மேல ஆச்சு. சரி, நம்ம போய் சாரி எல்லாம் எடுத்து ரெடியா அப்போ வந்துருவா. அண்ணி ஓகே, சாரி கட்ட ஆரம்பிக்கலாம். அப்படி அடி குளிருது உனக்கு. பாருங்க, உங்க ஃப்ரெண்டு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? ஏசி ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, பச்சை தண்ணியா வந்துச்சு. என்ன குளிருது தெரியுமா? அண்ணி வேற 8 தான் ஆகுது, அந்த குளிருது. இன்னொரு வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு மேடி. எனக்கு குளிருது. ஏசியை ஃபுல்லா வச்சிருக்காங்க, தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு வருது. ஹீட்டர் போட்டுட்டு இருந்தா ஹீட்டர் ஒர்க் ஆயிருக்குமே. ஏனி நீங்க வேற? அதான் எனக்கு தெரியலையே, ஹீட்டர் எப்படி போடணும்னு எனக்கு தெரியலையே. சுவிட்ச மட்டும் ஆன் பண்ணிருந்தா போதுமே. ராட்னா அஜயை கூப்பிட்டுருக்கலாம்ல. அது எனக்கு எப்படியா நீ தெரியும்? அது தெரியாதனால தான் சரி பச்சை தண்ணியிலேயே குளிச்சுட்டு வந்தல. எக்ஸாமுக்கு வர டைம் ஆயிடுச்சுல, அதனால தான் பச்சை தண்ணியிலேயே குளிச்சுட்டு வரலாம்னு வந்தேன். சூப்பர்மா, தேங்க்யூ தேங்க்யூ. நீ என்ன பாராட்டாதீங்க. பாராட்டினா திட்டிக்கிட்டு இருக்கேன். கோல்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் வராத. நீ அந்த ஏசி முதல்ல ஆஃப் பண்ணுங்க. ஏசிலேயே நல்லா குளிரும் போல. இரு ஆஃப் பண்ற. கோல்டு மட்டும் வரட்டும் உனக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வராதுப்பா. அங்கெல்லாம் ஸ்ட்ராங். வராது நல்லா வராது. அது ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கு, நான் வரமாட்டேன் உன் உடம்புக்குன்ட்டு. ஐயோ அண்ணி, விடுங்க. அங்க அம்மா வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அதே மாதிரி தானே இங்கேயும் வச்சிருக்கணும் அஜய். இப்பதானே உங்க அம்மா அப்பா பார்த்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சரி விடுங்க, சுவிட்ச மட்டும் தான் ஆன் பண்ணணும். நாளையில இருந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். விடுங்க. எதுவா இருந்தாலும் தெரியலன்னு சொல்லாத. அஜய் கிட்ட கேளு, அஜய் செஞ்சுடுவான். ஓகே, நீ விடுங்க. குடும்பமே பார்க்க இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி கட்டி இருக்கனால. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க தான். ஒரே மாதிரி சாரி தான் கட்டணும் நீங்க சொன்னனால தான் இப்ப ஒரே மாதிரி கட்டி இருக்கோம். இதுவும் நல்லா இருக்குல்ல, நம்ம குடும்பமே தெரியுது. தெரியும். நீ எனக்கு சாரியே கட்ட தெரியாது, நீங்க கட்டி விட்டு எப்படியாவது பண்ணிட்டீங்க. நான் இப்ப எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ண போறேனோ தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் எழுதிடலாம். உங்க அக்கா சாரி கட்டிட்டு காலேஜ் வருது இல்லையா, அப்புறம் என்ன? அக்காவுக்கு என்ன, நீ அக்கா கட்டி பழகி இருக்கா. ஆமா, எக்ஸாம் எழுதும்போது சாரி ஒண்ணு என்ன பண்ண போகுது? அப்பப்பா, எங்க போனாலும் சண்டை தான். ஐயோ சாமனா, அது சண்டை இல்ல. நான் இப்ப எப்படி எழுதுவேன் இந்த சாரியை வச்சுக்கிட்டு? எழுத இந்த சாரி கீழே இதாகும். ஆமாமா மேடம், ரொம்ப பண்ணிக்காதீங்க. ஆமா, இப்ப எதுக்கு நம்ம இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி நிக்கிறோம்? போட்டோ எடுக்க வேண்டியதா? முன்னாடி கேமரா வச்சிருக்கேன், டைம் செட் பண்ணி போட்டோ எடுக்க வேண்டியதா? ஃபேமிலி போட்டோவா, கப்பிள் போட்டோவா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலி போட்டோவா யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. அப்ப உங்க ஃப்ரெண்ட் அந்த மாஸ்க் கழட்ட சொன்னதானே போட்டோ எடுக்க முடியும். அதுதானே உன் ஃப்ரெண்ட் அந்த மாஸ்க் கழட்ட சொல்லு. அஜய் இப்ப மாஸ்க் போட்டிருந்தா என்ன? அது பாட்டுக்கு போட்டோல விழுக போகுது. உனக்கு கொஞ்சமாச்சு புரியுதா? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப உங்க ஃபேஸ கூட பார்க்கல, நான் என்ன பண்றது? கடைசில ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ரொம்ப பேசுது சரியா? அக்கா உண்மையை தானே சொல்றேன். என் ஃப்ரெண்ட் அவ்வளவு கேவலமானவளா இல்ல. ஏமாத்திட்டு போற அளவுக்குலாம் அவனுக்கு புத்தி இல்ல, அவ்வளவு வருத்தம் இல்ல. ஷாலு, நல்லா பேசுற ஷாலு நீ காலையில இருந்து. உண்மையை சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேணாமா. என் பேரை மட்டும் நீ டேமேஜ் பண்ணாம இருந்தா ஓகே. ஆமா அஜய், இப்படி நிக்கிறன்றது ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க. அக்கா சந்தோஷப்படணும்னு சொல்லிதான் நிக்கிறேன் சரியா? அக்கா அண்ணி எல்லாம் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் சரியா? அது எனக்கு நல்லாவே தெரியுமா. இத நீங்க எதுவும் கற்பனை பண்ணிக்க கூடாதுல்ல. அதே மாதிரி நான் கற்பனை பண்ணுவேன், நீயும் கற்பனை பண்ணிக்காத. நீ சூர்யாவை மட்டும் தான் விரும்புற, சூர்யாவை மட்டும் தான் மனசுல வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொல்றேன், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்.
சரி ஓகே ஓகே நம்புறேன். நீ சொன்னாலும் சொல்ல நல்லா அதான் உண்மை. எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க, போட்டோ எடுக்கலாம். அண்ணி நீங்க எப்பல இருந்து இந்த போட்டோ எடுக்கிற வேலை பாத்தீங்க? அதெல்லாம் உங்க அண்ணிக்கு திறமை. உங்க அண்ணா கூட நிக்கும்போது நிறைய டைம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஓஹோ, அப்ப இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சும்மா வெளியில போகும்போது வெளியில போனதுக்கு அர்த்தம் இருக்கணும்ல, அதுக்காக ஒரு போட்டோ. அந்த போட்டோவை அண்ணனும் அண்ணியும் என்கிட்ட காட்டினதே இல்லை. அதான் எங்கள பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? எங்ககிட்ட எல்லாம் காட்டினதே இல்ல. இல்ல உங்களுக்கு அந்த போட்டோஸ் தானே காட்டணும், காட்டிட்டா போச்சு. அப்பா நீங்க எத்தனை இடத்துக்கு சுத்தி இருப்பீங்க, எத்தனை போட்டோ எடுத்திருப்பீங்க? இன்னும் இல்ல, ரொம்ப இடத்துக்குள்ள இல்ல, கொஞ்சம் இடத்துக்கு தான் உங்க அண்ணி தான் போட்டோ எடுப்பா. அதுவும் ஒரே ஒரு போட்டோ தான், ஒரு போட்டோக்கு மேல எடுக்கவே மாட்டா. அத நீ உங்க அண்ணிக்கிட்ட தான் கேட்கணும். ஆமா சொல்லு ஏன்? இல்ல நம்ம போனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து பாத்துட்டாங்கன்னு வைங்களே, கண்ணு பட்டு போயிரும்ல. ஏற்கனவே நம்ம சாமு கேட்கப்பட்ட ஃபேன் அவனே நினைச்சிட்டு இருக்கான். அதனால யாரும் இது பண்றது இல்ல. முக்கியமா சாமோட போன்ல ஒரு போட்டோ எடுக்க மாட்டேப்பா. ஆமா பாத்துட்டு எல்லாம் கண்ணு பட்டுட்டாங்கன்னா ஏன் ஷாலு? ஆமா நான் என் புருஷனை யாருக்காவது விட்டு தர முடியுமா? ஆமா நீங்க யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. அவளாச்சும் விட்டு கொடுக்கறதாச்சு. அன்னைக்கு வந்தவ மட்டும் ரிட்டர்ன் வந்தா என்ன சால்வ் பண்ணுவ? ஏ அஜய் ரொம்ப பண்ணாத சரியா? இல்ல அந்த ஆபீஸ்ல தானே என்ன வேலை செய்யறா, அதனால தான் கேட்டேன். ஏ சாம் இப்பவும் சொல்றேன், அவளை மட்டும் நீ கண்ணால பார்த்த கண்ணை நோண்டி எடுத்துருவ. யார் அந்த பொண்ணு? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்க அண்ணி சும்மா சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு வேலை இல்ல. இல்ல எனக்கு தானே வேலை இல்ல. அண்ணா போய் சொல்லாத, ஏதோ நடந்திருக்கு. அம்மா நீ அன்னைக்கு அண்ணியை எப்படி பேச வச்சாங்க சொல்லவே இல்ல. கேளு கேளு உங்க அண்ணன் கிட்ட நல்லா கேளு. அதெல்லாம் இப்ப எதுக்குமா? அப்போ சாம் ஏதோ இருக்காதானே? அக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருக்கா. இப்படி நான் பேசலன்னு வைங்களே, அவ கோவப்படுவாக்கா. நீ விடுன்னு சொல்லி தனியா வச்சு அவனை செஞ்சுக்கலாம். ஓகேக்கா சரி சரி சரிங்க. அந்த போட்டோக்களுக்காக போது சரிங்க. எல்லாரும் இப்ப மட்டும் பல்ல காட்டாமையா இருக்காங்க. போட்டோல நம்மளால அழகா தெரியணும்டா. அதுவும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தெரியணும் ஓகேவா? அடியாவே தெரிய வச்சிடலாம் பைத்தியம் மாதிரி நின்னு. டேய் சாம் கடுப்பேத்தாதான் அடி வாங்குவேன். சீக்கிரம் சீக்கிரம் காலேஜ் டைம் ஆயிடுச்சு. ஏமா காலேஜ் ப்ரொஃபஸரே இங்க தான் நின்னுட்டு இருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஏன் இவ்ளோ பரபரன்னு பறக்குற? ப்ரொஃபசருக்கு என்ன சும்மா நிப்பீங்க? நாங்க போய் என் ஹால கண்டுபிடிச்சு எழுதி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாஸ் ஆயிருவியா மாஞ்சலி? இது நடந்த சண்டைக்கு மறந்துட மாட்டேன். ஐயோ அக்கா நீங்க வேற எப்ப கூட half an hour உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்ம அஞ்சலி பாஸ் ஆயிருவா. நீ பாஸ் ஆயிருவே. அடிச்சு முடிச்சிட்டு மேடம் என்ன பண்ணலாம்னு ஐடியா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? இப்ப சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் கேட்க கூடாது. அப்ப ஏதோ பெரிய பிளானா வச்சிருக்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. இப்பெல்லாம் எதுவும் யோசிக்கலனா. மேடம் அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் கேட்ட மட்டும் எனக்கு வேற நீங்களே தேடி தர போறீங்க. கேட்டா ஆபீஸே தூக்கிட்டு வந்து வைப்பா. என்ன ஜெய்? அடங்குமா நீ கொஞ்ச நேரத்துக்கு. இல்லடா உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். சரி டைம் தான் போகுது. ஆமாப்பா எல்லாத்துக்கும் டைம் ஆகுது. நீ கதை பேசிட்டு இருந்தா கதை பேசிட்டே இருக்க வேண்டியதா. நீ சாம் நான் மேரேஜ்க்கு போறேன், நீ வந்துரு. நான் நீயே தானே வந்துடுறா. நான் ஆபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கும். ஆபீஸ்க்கு வந்து நின்னா வரமா? ஓஹோ நான் பாத்துக்கிறேன். நீங்களும் மறக்காம வந்துருங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு தான் இன்வைட்